ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உலகளாவிய சுற்றுலா முதல் உச்சி மாநாடு 2026 எங்கு தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? மாமல்லபுரத்தில் தான் தொடங்கி வைத்தாங்க. இந்த மாநாட்டில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் சுற்றுலாத்துறையில் ரூபாய் 22,795 கோடிக்கான முதலீடு, 66,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து, எந்த நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைக்கு நடுவர் மன்றம் 1 மாதத்திற்குள் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்பெண்ணை நதிக்கு தான் நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. பெண்ணையாறு மற்றும் அதன் கிளை நதியான மார்க்கண்டேயா நதி 1892ஆம் ஆண்டைய மதராஸ் மைசூர் ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட நதி என்பதால் கர்நாடக அரசு தமிழக அரசின் இசைவை பெற வேண்டும். அதாவது கர்நாடக அரசு மார்க்கண்டேயா நதியில பார்த்தோம்னா அணை கட்டுறதுக்கும் சில நீரேற்ற திட்டங்களை எல்லாம் அவங்க தமிழக அரசை கேட்காமலே செய்யறதுக்கு தடுக்கிற விதமாக தான் இந்த நடுவர் மன்றத்தை அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது 1892ஆம் ஆண்டைய மதராஸ் மைசூர் ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட நதி. அதனால இரண்டு அரசுகளும் ஒரு இசைவை பெற்று தான் அவங்களுடைய முடிவை அங்க செயல்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் 125 அடி உயரத்தில் யாருடைய சிலை அமைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது? ராஜராஜ சோழன் அவர்களுடைய சிலை தான் அமைக்கிறதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. 50 ஏக்கரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்க இருக்காங்க. எத்தனை கோடி மதிப்பீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 56.41 கோடி மதிப்புல. எந்தெந்த நகரங்கள் சர்வதேச சுற்றுலா தலமாக உருவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? மதுரை, காஞ்சி போன்ற நகரங்கள் தான் சர்வதேச சுற்றுலா தலமாக உருவாகும் அப்படின்ட்டு மத்திய பட்ஜெட்ல இதற்கான நிதி பார்த்தோம்னா 2438.40 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 5000 கோடி முதலீட்டில் எந்த 3 நகரங்களை உள்ளடக்கிய பொருளாதார பிராந்தியம் உருவாக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 3 நகரங்களை உள்ளடக்கிய பொருளாதார பிராந்தியம் 5000 கோடியில உருவாக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, வடகிழக்கு மாநிலங்களையும் இந்தியாவின் பிரதான பகுதியையும் இணைக்கும் வகையில் எந்த பாதையில் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு பூமிக்கடியில் ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது? சிலிகுரி பாதையில தான் அமைக்க இருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தோம்னா இது தரைக்கு மேல இருக்கிறது 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட 60 கிலோமீட்டர் தொலைவுடைய மிக குறுகிய பாதை அப்படின்ட்டு சொல்றாங்க. இதன் இருபுறமும் நேபாள, வங்கதேச எல்லைகள், வடபகுதியில் பூடான் எல்லை உள்ளது. சீனா மற்றும் வங்கதேசத்தால் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுறதுனால தான் பூமிக்கு அடியில் ரயில் பாதை 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கிறதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. அடுத்து, மசாலா பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் மிளகு உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? வியட்நாம், பிரேசில், இந்தோனேஷியா, இந்தியா ஆகியவை பிற முக்கிய நாடுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. உலகிலேயே உருளைக்கிழங்கு உற்பத்தியில் சுமார் 25% பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சீனா. இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்திய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.